நான் வணங்கின தெய்வங்களிடத்தில் போய் முறையிட ஆரம்பித்தேன். நான் ஏறாத மலைகள் கிடையாது, நான் போகாத கோயில்கள் கிடையாது, நான் முழுகாத குளங்கள் கிடையாது. என் மனைவிக்காக எத்தனை பூஜைகள், எத்தனை அபிஷேகங்கள், எத்தனை விதமான காரியங்கள் செய்ய முடியும் அவ்வளவையும் செய்து எல்லா தெய்வங்களிடத்துல முறையிட்டேன். ஆனால் எந்த தெய்வமும் என் மனைவியை காப்பாற்றவில்லை. எல்லா தெய்வங்களும் கைவிட்டது. நான் வணங்கின குல தெய்வங்கள் கைவிட்டது. நான் நம்பியிருந்த தெய்வங்கள் எல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில இனி என் மனைவியை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்து இந்த 13 ஆவிகளை மறுபடியும் பூஜை செய்து வரவழைத்தேன். எப்படியாவது என் மனைவியை காப்பாற்ற வேண்டும், அதற்கு என்ன வழி என்று கேட்டபொழுது அந்த 13 ஆவிகளும் சொல்லிட்டு, உன் மனைவிக்கு விதி முடிந்து விட்டது, விதியை மாற்ற ஒருவராலும் கூடாது. பிரியமானவர்களே, இப்பொழுது நான் அந்த 3 குட்டிச்சாத்தான்கள் இடத்துல போய் சொன்னேன், எனக்கு எவ்வளவு கெடுதல் செய்து விட்டீர்கள், என் வாழ்க்கையை சீரழிந்து விட்டது. எதற்காக? என்னுடைய ஆசையினாக. ஆனால் என் மனைவி ஒரு பாவம் அறியாதவள், அவளை காப்பாற்றிக் கொடுங்கள், உங்கள் சக்திகளை பிரயோகித்து அதை எப்படியாவது என் மனைவிக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த 3 குட்டிச்சாத்தான்களும் சொல்லிச்சு, உன் மனைவிக்கு விதி முடிஞ்சிருச்சு, காப்பாற்ற முடியாது. ஆம் பிரியமானவர்களே, எல்லா சக்தி கைவிட்ட பொழுது கடைசியாக மந்திரவாதியின் இடத்திலே ஓடி சொன்னேன், எப்படியாவது என் மனைவியை காப்பாத்து, நீ மந்திரம் செய்தாவது அல்லது மூலிகை கொடுத்தாவது மருந்து கொடுத்தாவது எப்படியாவது என் மனைவியை காப்பாத்து என்று சொன்னபோது அவன் சொன்னான், மந்திரத்தினாலே வியாதிகளை குணப்படுத்த முடியாது, மந்திரத்தினாலே மந்திரத்தை நிற்க முடியும், ஆனால் உன் மனைவிக்கு வந்திருக்கிறது சரீர பிரகாரமான வியாதி, ஆகிய உன் மனைவியை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அந்த மந்திரவாதியும் கைவிட்டான். பிரியமானவர்களே, என் அருமையான சகோதரனே சகோதரியே, உலகத்திலே உள்ள அத்தனை சக்திகளும் கைவிட்டது. மனித சக்தி கைவிட்டது, தெய்வ சக்தி கைவிட்டது, பிசாசின் சக்தி கைவிட்டது, மாந்திரிக சக்தியும் கைவிட்டது. பிரியமானவர்களே, இனி என் மனைவியை காப்பாற்றுவதற்கு எந்த சக்தி இருக்கிறது? எனக்கு அதற்கு மேலும் சக்தி கிடையாது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன். நான் இனி என் மனைவி சாவதை தவிர அவளுக்கு முன்பாக நான் சாவேனோ அல்லது அவள் சாவாளோ என்று தெரியாத வண்ணமாக நான் அழுது புலம்பிக் கொண்டு நடைப்பயணத்தை போல வாழ ஆரம்பித்தேன். நான் போலீஸ்காரன், காவல்துறையில பணியாற்றி என்னுடைய சர்வீஸ் முழுவதும் ரைட்டராக எழுத்தராகவே வாழ்ந்து கொண்டிருந்தவன். எதற்காக என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த காரியத்தின் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் எனக்கு உருவாயிற்று. குற்றப்பிரிவை தேர்ந்தெடுத்து குற்றவாளிகளை உருவாக்கி இருந்தேன். அதன் மூலமாய் வருகிற வருமானத்தை கொண்டு பல குடும்பங்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒரு குடும்பத்திலே கூட எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், என் வாழ்க்கையை முடிகிற தருவாய்க்கு வந்த பொழுதுதான் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் கலங்கி கொண்டிருந்தேன். இந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருந்த என் மனைவி ஒரு முடிவெடுத்தார். எதற்காக வேதனைப்பட்டு சாக வேண்டும்? எதற்காக இப்படி தினமும் தினமும் சாவது? அதை விட ஒரே நாளிலே ஒன்றாய் செத்து போவது நலம் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டு சாக முடிவெடுத்தார். அந்த முடிவோடு கூட அவள் தற்கொலைக்கு தயாரானாள். தூக்க மாத்திரைகளை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு அதை சாப்பிடுவதற்கு ஆயத்தமாகி ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு, அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு என்னுடைய காவல் நிலையத்திலே நான் போய் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். என் மனைவியோ அந்த இடத்திலே மாத்திரையை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு தண்ணீரை வைத்துக்கொண்டு கதவை தாழ்பாலிட்டு ஜன்னலை தாழ்பாலிட்டு மாத்திரைகளை சாப்பிட்டு 6 மணிக்கு படுத்துறா, 10 மணிக்குள்ள தூங்கிடுவோம், அப்படி தூக்கத்திலே உயிர் போயிடும்னு சொல்லி நினைச்சா. பிரியமானவர்களே, அப்படி தற்கொலைக்கு போகிற வேளையில என் வீட்டிலே 13 வகையான ஆவிகள் இருக்கிறது. என் வீட்டிலே 3 குட்டிச்சாத்தான்கள் இருக்கிறது. என்னுடைய குலதெய்வங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. என் மனைவியை ஒரு நொடியிலே காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அவைகள் காப்பாற்றவில்லை. ஏன் என்று சொன்னால், என் மனைவியின் விதி முடிந்து விட்டதாக அவர்கள் கருதிற்று. ஆனால் நான் வணங்காத ஒரு தெய்வம் என் மனைவியை கண்டார். அவர் சொன்ன வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை என் கருவிலே கண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். அந்த உண்மையுள்ள தெய்வம் தான் என் மனைவியை தேடி வந்தது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, மரணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தற்கொலைக்காக மாத்திரைகளையும் தண்ணீரையும் வைத்துக் கொண்டு அவள் பார்க்கும்பொழுது மிகுந்த வேதனை நிறைந்தவளாய் அழ ஆரம்பிக்கிறாள். இப்படி சாக போகிற தருவாயிலே தன்னுடைய பிள்ளையை நினைத்து பார்க்கிறாள். 5 பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு, தத்தெடுத்த பிள்ளையும் பறிகொடுத்து விட்டு 6 பிள்ளைகள் செத்து போனது என்று சொன்னீர்களே, இந்த ஒரு பிள்ளை யார் என்று கேட்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அது கிறிஸ்தவர்களுக்கு தான் தெய்வம் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அப்படிதான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர்தான் தெய்வம் என்பதை அறியவில்லை. என் வாழ்க்கையிலே என் மனைவி 4 பிள்ளைகளை பறிகொடுத்தால், அது இடையிலே ஏற்பட்ட அந்த தத்து பிள்ளையும் பறிகொடுத்தால் 5 பிள்ளைகள் முடிந்து விட்டது. ஆனால் இந்த 5வது பிள்ளை கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது, என் மனைவி 3 மாத கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நான் வேலை நிமித்தமாய் வெளியூருக்கு சென்றிருந்தேன்.
அப்படி வெளியூருக்கு சென்று இருக்கிற பொழுது என் மனைவி தனிமையில இருந்ததை பயன்படுத்தி இந்த 3 குட்டிச்சாத்தான்களையும் மனைவியோடு விளையாட ஆரம்பித்து விட்டது. அவருடைய கர்ப்பத்தை அவைகள் கலக்கி அந்த கர்ப்பம் வெளியேறும்படியாக செய்து அந்த கர்ப்ப உதிரத்தை அதை குடிக்க ஆரம்பித்து விட்டது. தனக்கு ஏற்பட்ட கர்ப்ப கலைவை நினைத்து பார்த்தால் அதை தெரிந்து கொண்டால், ஆனால் தனக்கு ஏற்படுகிற அந்த உணர்ச்சிகளை அவள் புரிந்து கொள்ள முடியாமல் பயந்து போய் தனக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்கிறது என்று சொல்லி பயந்து வீட்டை விட்டு வெளியிலே வந்து தன் தாயாரை தேடி போகிறாள். ஆனால் தாயாரோ அந்த வீட்டிலே இல்லை. அவர்கள் தன்னுடைய மூத்த மகள் வீட்டிற்கு கடந்து சென்றிருந்தபடினாலே இப்பொழுது எங்கே செல்வது என்று அவளுக்கு புரியாமல் சாதாரணமாக இந்த கர்ப்பம் கலங்கினவர்கள் மருத்துவர்களை தேடி போக வேண்டும். ஆனால் இவள் மருத்துவர்களை தேடி போகாமல் தன்னுடைய 2வது சகோதரியுடைய நினைவுக்கு வந்தவளாக அந்த சகோதரியை தேடி போகிறாள். யார் அந்த சகோதரி என்று சொன்னார், என் மனைவியுடைய 2வது சகோதரி. அவர்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்படி ஒரு கூட்டத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதன் நிமித்தமாக நான் உடனே சொன்னேன், இவள் ஜாதி கெட்டு விட்டாள், மதம் கெட்டு விட்டாள், இவள் அல்லேலூயா கூட்டத்திலே சேர்ந்து விட்டதனாலே இவளை ஜாதியை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி அவளை ஜாதியை விட்டும் குடும்பத்தை விட்டும் விலக்கி அவர்களை துரத்தி விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை காண வேண்டும் என்ற வாஞ்சை இவளுக்கு ஏற்பட்டு 8 மணி நேர பயணத்திற்கு பிறகாக அவள் தன் சகோதரியை காணப்போகிறாள். அந்த சகோதரியை கண்ட பொழுது அந்த சகோதரி ஆச்சரியப்பட்டு சொல்கிறாள், எப்படி வந்தா, என்ன நடந்தது என்று கேட்கும்போது இவன் நடந்ததை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த சகோதரி என் மனைவிக்காக ஜெபித்து விட்டு தன் ஊழியக்காரரை அழைத்து சொல்கிறார், ஐயா இப்படிப்பட்ட காரியம் நடந்து விட்டிருக்கிறது, என் மனைவி என்னுடைய சகோதரிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் என் மனைவிக்காக ஜெபிக்கிறார். 8-9 மணி நேரங்கள் கடந்து விட்டது. உதிரப்போக்கோடு கூட இருக்கிற அவளுக்கு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. என்ன வார்த்தை? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அவன் வருகிற நாட்களிலே ஒரு ஊழியக்காரனாய் வருவான் என்று சொல்லி அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு என் மனைவிக்கு ஜெபித்து தண்ணீரை கொடுத்த பொழுது 8-9 மணி நேரத்திற்கு பிறகாக அந்த உதிரப்போக்கு அப்படியே நின்று போய்விட்டது. அந்த உதிரப்போக்கு நின்று போனது மாத்திரமல்ல, அது கருவாகவே நின்று போனது. பிரியமானவர்களே, இது இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் அறியாத பொழுது, என் மனைவி அறியாத பொழுது இந்த அற்புதத்தை 1976ஆம் ஆண்டிலே இயேசு எங்கள் வாழ்க்கையிலே முதன்முறையாக இடைப்பட்டு அப்படி செய்திருக்கிறார். ஆனால் அந்த உதிரப்போக்கு நின்று போய் சுகமா பெற்றவளாக தன் வீட்டிற்கு கடந்து விட்டு வந்துவிட்டால், கர்ப்பமாய் இருந்தால். ஆனால் அதை வெளியிலே சொல்லவில்லை. தன் சகோதரி வீட்டுக்கு போனதையோ தனக்கு ஏற்பட்ட காரியங்களை சொல்லாமலே மறைத்து ஏற்ற வேலையிலே பிரசவ காலம் வந்தது. அப்படி பிரசவ காலம் வந்த பொழுது அவளுக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணி அந்த கர்ப்பத்தை எடுத்தார்கள். அங்கே ஒரு அழகான ஆண் பிள்ளை கிடைத்தது. ஆனால் இந்த காரியங்கள் ஒன்றும் தெரியாதவனாக நான் வாழ்ந்ததனாலே அந்த பிள்ளையும் சாகும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த பிள்ளை சாகவில்லை. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினாலே உண்டான அந்த பிள்ளை சாகடிக்கப்பட முடியாமல், இந்த பிசாசுகளை தொடப்பட முடியாமல் அந்த பிள்ளை வளர்ந்தது. பிரியமானவர்களே, அதுதான் 5வது பிள்ளை. அந்த பிள்ளைக்கு மாத்திரம் ஒரு தீங்கும் வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தை காத்து கொண்டது. ஆனால் எனக்கு தெரியாது, நான் நினைத்தது என்னவென்று சொன்னால், நான் செய்த பூஜைகள் பலன் கொடுத்து விட்டது, நான் என்னுடைய தெய்வங்கள் கண் திறந்து விட்டது என்று சொல்லி அந்த தெய்வத்தினுடைய பேரை என் பிள்ளைக்கு நான் சுட்டி வாழ்ந்து கொண்டேன். 6வதாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளையும் மரித்து போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பிள்ளை மாத்திரம் வளர்ந்தது. எந்த பிசாசுகளாலே கொன்று அது ரத்தத்தை குடிக்க வேண்டுமோ அந்த பிசாசுகள் என் பிள்ளையை வளர்த்தது. பிரியமானவர்களே, அந்த பிள்ளை தான் இப்பொழுது என் மனைவியுடைய நினைவுக்கு வந்து என் வீட்டிலே இருந்த அந்த பிள்ளையை பார்த்து அவள் நினைக்கிறாள், நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்த தன்னுடைய கணவன் நாம் செத்த பிறகு இந்த பிள்ளை எப்படி காப்பாற்ற போகிறான்? ஆகவே பேசாமல் அந்த பிள்ளைக்கும் அந்த தூக்க மாத்திரைகளை போட்டு அதையும் கொலை செய்துவிட்டு நாமும் தற்கொலை செய்து கொண்டால் என்ன என்று சொல்லி அந்த பிள்ளையை தேடும் போது பிள்ளை கிடைக்கவில்லை. ஆனாலும் அதை தேடி அழுத்து விட்டு மறுபடியும் அந்த தற்கொலைக்கு தன்னை தயார்படுத்தின பொழுது வாயிலே மாத்திரைகளை போட போகிறார். அப்படி வாயிலே மாத்திரை போட போகிறதுக்கு சற்று நேரம்தான், ஒரு நொடி பொழுதிலே விழுந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் என் வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. அந்த சத்தம் எப்படி கேட்கிறது? என் மனைவிக்கு ஒரு பயங்கரமான இடி முழக்கம் போல, அந்த இடி முழக்கத்தை போல கதவை யாரோ பிளக்கிறதை போன்ற ஒரு பயங்கர சத்தம் என் மனைவிக்கு உண்டாகி அதனாலே பயந்து போய், ஐயோ யாரோ கதவை உடைக்கிறார்களே என்று சொல்லி பயந்து கொண்டு மெதுவாக எழுந்து கண்களை துடைத்துக் கொண்டு அந்த மாத்திரைகளை கீழே வைத்து விட்டு மெதுவாய் போய் கதவை திறந்து பார்க்கிறாள்.
அந்த இடத்திலே ஒரு சகோதரி நின்று கொண்டிருந்தால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறப்பானாகி நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இது எங்களுக்கு தெரியாது. அங்கே சகோதரி நின்றவளை பார்த்தேன். மனைவி ஆத்திரமாய் கேட்கிறார், ஏன் இப்படி கதவை உடைக்கிறீர்கள்? அந்த சகோதரி யார்? எங்க வீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு போலீஸ்காருடைய மனைவி. பாரம்பரிய ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு செவ்வாய்க்கிழமை தன் வீட்டிலே ஜபக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஜபக்கூட்டம் நடக்கிற வேளையில தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது. அவர்கள் அந்த ஜபக்கூட்டத்தை நடத்துகிறபடினாலே அவர்கள் அந்த அல்லேலூயா என்ற கூட்டத்திலே சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் எங்கள் புறக்கணித்து வைத்திருந்தோம். அவர்களோடு பேசக்கூடாது என்று கட்டுத்திட்டம் பெற்றிருந்தேன். ஆனால் அந்த சகோதரியை பார்த்து என் மனைவி கேட்டபோது அந்த சகோதரி சொல்ற, இல்லை பிள்ளை, நான் கதவெல்லாம் உடைக்கல, மெதுவாக தான் தட்டினேன். மேலே நான் ஜபக்கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தேன். அப்போ யாரோ தெரியல, என் காதில் வந்து கீழே போ கீழே போ கீழே போன்னு சொன்னாங்க. யாருன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா அது கீழே போ சொல்றாங்களேன்னு சொல்லி கீழே இறங்கி வந்தேன். ஆனால் கீழே ஒருவரையும் காணோம். ஓ ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் பிள்ளை கதவை மெதுவாக தட்டினேன். ஏன் பிள்ளை, ஏன் இப்படி அழுதுகிட்டு முகமெல்லாம் இங்கே வச்சிருக்கிற? அந்த ஜபக்கூட்டத்தில் வந்து உட்காரு, உனக்கு ஆறுதல் கிடைக்குன்னு சொன்ன பொழுது என் மனைவி சொல்றா, இல்லை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரமாட்டேன் போங்கன்னு சொல்லி கதவை தாப்பா போட போகும்போது அந்த சகோதரி என் மனைவியை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சு எடுத்து மேல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அங்கே ஜபக்கூட்டத்தில் கொண்டு போய் கடைசியாக உட்கார வச்சுக்கிட்டு தானும் உட்காந்துக்கிறான். அங்கே சாலமோன் சேகர் என்ற ஒரு ஊழியக்காரர் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி செய்தி கொடுக்கிற வேலையிலே திடீரென்று அவருக்குள்ளே இருந்து ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். என்ன, அது கடைசியா உட்கார்ந்திருக்கிறாரு ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு இடுப்புக்கு கீழே வியாதி. அந்த வியாதினாலே அவர்களுக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் அவரை சுகப்படுத்த போகிறேன். இப்படி நான் சுகப்படுத்த போகிறேன் என்று சொன்னபோது என் மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை. கடைசியாய் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். தனக்கு தான் வியாதி, தனக்கு தான் மரணம் வரப்போகிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்வது யாருக்குமே தெரியாத ரகசியம். அப்படி இருக்கும்போது இத்தனை பேருக்கு நடுவில் தற்கொலை செய்து கொள்ள போகிறதை அப்படியே சொல்லுகிறாரு. எப்படி இது? அது மாத்திரமல்ல, இவர் தன்னை சுகப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறாரே, அது எப்படி இவராலே கூட்டும் என்று சொல்லி அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் ஒவ்வொருவருக்கு அதாவது செய்தி முடித்து ஒவ்வொருவருக்கு ஜெபித்து அனுப்பிவிட்டு கடைசியிலே மனைவி இடத்துல வந்து சொல்கிறார், சகோதரி, யாரும் எவர் எனக்கு தெரியாது, என்ன ப்ராப்ளமோ வியாதி எனக்கு தெரியாது, ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சுகமாக்குவேன் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார். ஆகவே உன்னை சுகமாக்குவார் என்று சொன்னபோது என் மனைவி கேட்கிறார், நான் சுகமாவேனா? எனக்கு சுகமாக்க முடியுமா? என்னை சுகப்படுத்த உங்க தெய்வத்தால் முடியுமா? ஏன்னா உங்க தெய்வத்தை நான் வணங்கலை, உங்க தெய்வத்தை நான் நம்பல. அப்படி இருக்கும்போது உங்க தெய்வம் எப்படி சுகப்படுத்தும்? டாக்டர்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, அப்படி இருக்கும்போது என்னை எப்படி சுகப்படுத்த முடியும் கேட்கும்போது அவர் சொல்லுவார், என் தேவன் வாக்கு பண்ணினால் வாக்கு மாறாதவர், நிச்சயமாக